திரு ஜீவா ரொம்ப பலமா தலையாட்டி மறுத்தீங்க. கமலுக்கு சீட்டு கொடுத்தது சரியான விஷயம் தான் அப்படின்னு சொல்லும்போது ஏன் விருப்பம் இல்லையா உங்களுக்கு? நான் எதுக்கு இங்கே விருப்பம் இல்லை, கமலுக்கு கொடுக்கல. எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் எதுவுமே கிடையாது. முதலில் மரியாதைக்குரிய எழுத்தாளர் கவிஞர் சல்மா அவர்கள் ராஜ்யசபா போயிருக்கிறாங்க. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் தராசியாமா இருக்கட்டும், பிரியன் சார் எல்லாருமே அதை வரவேற்று பேசினாங்க. ஏன்னா ஒரு பெண் இஸ்லாமிய சமூகத்திலேருந்து எழுத்தாளராகவும் புதினங்கள் எழுதுபவராகவும் அவர் ஒரு பெண்ணிய சிந்தனையாளராகவும் இருக்க முற்போக்காளர், பெரியாரிஸ்ட் என்றும் பல இடங்களில் அவரே தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர். அதிருப்தியிலையும் இருந்தார் அவர். நீண்ட நாள் கட்சி ஒரு அதிருப்தியில கொஞ்சம் மத அடிப்படைவாதிகளிடம் இருந்தும் அவருக்கு கொஞ்சம் விமர்சனம் வந்தது. அதையும் நம்ம பதிவு செய்யணும். ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் ஒரு திராவிட இயக்க உணர்வாளர், பெரியாரிய சிந்தனையாளர், பெண்ணியவாதி. இதை ஒரு இஸ்லாமிய பெண் தளத்திலிருந்து அவர் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவர் அறிவுஜீவி தளத்தில் அவர் கிடைச்சிருக்கு. ஏன்னா நேற்று வாதத்தில் சொன்னதான் கப்பன் சாசர் தான். சட்டமன்றத்தில் கொதிக்க வாதம் நடக்கும். அது ஒரு வெகுஜன அரசியல் முகம் தெரிந்தவங்க உள்ள போக முடியும். ஆனால் இது அண்ணா சொன்ன மாதிரி அந்த சாசரில் ஊற்றி அறிவுசார் தளத்தில் வாதம் நடத்தக்கூடிய இடம். அதுக்கு சல்மா போன்றவர்கள் 100க்கு 100 விழுக்காடு பொருத்தம். அதை முதலமைச்சர் ரொம்ப அழகாக அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. வில்சன் மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டம் நடத்தி இன்னைக்கு டெல்லிக்கு எதிராக ஒரு சமர் புரிந்து இருக்கிறார். ஸோ இவங்களாம் மாநிலங்களவைக்கு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக செஞ்சுருக்காங்க. அவர் சேலம் தொடர்பாக சார் பிரியன் சார் நிறைய புதிய தரவுகள் சொன்னார். எனக்கே ரொம்ப புதிதாக இருந்தது அந்த கால்குலேஷன். பிரியன் சார் இவங்க சொன்னாங்க. இப்போ நான் கமலஹாசனை பற்றி நான் சொல்ல போகிறத, இப்போ இங்கே இருக்கக்கூடிய 2 மூத்த பத்திரிகையாளர்களுமே எனக்கு பயோனியர்கள், முன்னோடிகள். அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கிடையாது. கமலஹாசனை பற்றி சொல்லும் போது சகோதரர் ராம்கி ஒரு அழகான விஷயத்த சொன்னார். திராவிட இயக்க சார்பு இல்லாத, அதைத்தான் அவர் கூட்டணி இல்லாதன்னு சொல்றாரு. ரொம்ப அழகான வார்த்தையை சொன்னார். கமல் போய் சொல்றது வேற, ஒரு திமுகவும் அதிமுகவும் சொல்றது வேற. திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கமும் திமுக சாதனையை பேசுறது வேற, கமலஹாசன் பேசுறது வேற. இதுல இருந்தே திராவிட இயக்கத்தில் இருந்து அவர் ஒரு தனியான ஆள் என்பதை அவர் ரொம்ப அழகா சொன்னார். அவர் கிட்டத்தட்ட என் கருத்து தான் அவர் சொல்லியிருக்காரு. கமல் சொல்றதுங்கிறது அவர் உங்க ஆள் இல்லைங்க அப்படிங்கிறத அவர் அழகா சொல்றாரு. கமலஹாசனை தெரிஞ்சு, அதாவது வைகோ வெளியே கமல் உள்ளேன்னு பார்க்கும்போதே எனக்கெல்லாம் உண்மையிலே வருத்தமா இருக்கு. இப்போ வைகோ ஏஜ் ஃபேக்டர், அதனால அவர் போயிருக்காருங்கிறதுலாம் வேற விஷயம். வைகோ போயிருக்கிறாரு, அந்த இடத்துல மயில்சாமி அண்ணாதுரையோ இல்லை வேற யாரோ ஒரு திராவிட இயக்க உணர்வு கொண்ட ஒரு பத்திரிகையாளர் இருப்பது என்பது வேற. கமலஹாசன் அவர்கள் வருவது என்பதும் ரொம்ப அழகாக கேட்டீங்க. வரும்போதே இவங்களாம் ராஜ்யசபா ரிட்டையர் ஆயிடுவாங்களா அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப இதாக கேட்டீங்க. அப்போ கமலஹாசன் யார் அப்படிங்கிற கேள்வியை தான் நான் கேட்குறேன். இப்போ உங்கள் பவர் பாலிடிக்ஸில் ஒரு கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்கிறது சிம்பிளாக முடிஞ்சு, அதுக்கப்புறம் அதில் பேச ஒன்றுமே இல்லை. ஆனால் திமுக சார்பில் ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு போகிறார் என்றால் கமல் யார் என்ற கேள்வி. அதை தான் ராம்கி ரொம்ப அழகா சொல்ல. கமல் தேவை சட்டமன்ற தேர்தலில் சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்குன்னு சொல்றாரு. அவர் திமுக கூட்டணி வீக்கா இருக்குங்கிறத வேறு விதமா சொல்றாரு. அவர் திமுக கூட்டணி ரொம்ப வீக்கா இருக்கு, கமல் தான் காப்பாற்றணுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்றாரு. பட் இதுல இந்த விஷயத்துல நம்ம கவனிக்கணும். நீங்க அழகா கேட்டீங்க, திமுகவால் கமலுக்கு என்ன லாபம், கமலால் திமுகனா? திமுகவால் 100 விழுக்காடு பலனடைந்திருப்பவர் கமலஹாசன். அதுதான் உண்மை, நடந்து முடிஞ்சிருச்சு, அவருக்கு தான் பலன். கமலஹாசனால் திமுகவுக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். கமலஹாசனுக்கு வெற்றி பெற்ற, அவருக்கு சாதகமாக இருக்கிற தொகுதிகள்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலம். திமுகவுக்கு சாதகமாக இல்லாத பகுதியில் தான் கமலஹாசனுக்கு ஓட் பேங்க் இருந்தது. அதற்கு பிறகு நங்கநல்லூர், ஸ்ரீபெரும்புதூர், மயிலாப்பூர் இந்த மாதிரி பகுதியில் இருந்தது. அதாவது ஜெயலலிதா இல்லாத ஒரு அதிமுக தலைமை வந்தபோது அதுவரை அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் ஜெயலலிதாவுக்கு கமலஹாசனுக்கு போனாங்க. ஜெயலலிதா இல்லையே, இனிமே நம்ம எடப்பாடி மாதிரி ஒருத்தருக்கு போடுறதுக்கு பதிலாக கமலஹாசனுக்கு போவோம்னு சொன்ன அந்த எலைட் பீப்புள் இருந்தாங்க. அதுபோக கோவை பகுதியில் எப்போதும் திமுக வெறுப்பும் எதிர்ப்பும் உள்ள சில சமூகங்கள், வேறு மொழி பேசக்கூடிய சில சமூகங்கள்லாம் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க கோவை பகுதியில். அவர்கள் கவுண்டர்கள் மட்டும் இல்லை, அங்கே உள்ள வேறு சில சமூகங்களுமே கமலஹாசனுக்கு வாக்களித்தார்கள். அவர் வெற்றி பெற்ற இடங்கள் முழுக்க பாருங்க, அதுதான். அது பக்காவான ஏடிஎம்கே பெல்ட்டு. இன்னும் சொல்ல போனால் திமுக வெறுப்பு. அப்போ என்னன்னா, கமலஹாசனுக்கு வாக்களித்தவர்கள் இந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம், திராவிட கட்சிகள் ஊழல் செஞ்சுச்சுங்கிற அந்த மைண்ட் செட் உடையவங்க தான். நாம் தமிழர் மாதிரி, விஜய் மாதிரி இந்த 2 கட்சிகளால் நாம் அழிந்தோம் அப்படிங்கிற அந்த உணர்வு முழுக்க ஏ பொலிட்டிக்கல் பீப்புள் தான் கமலஹாசன் கட்சியில் சேர்ந்தாங்க. நாம் தமிழர் மாதிரி, விஜய் மாதிரி. விஜய் கமல்லாம் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். இவங்க எல்லாருமே அண்ணா ஹசாரே குரூப், அரவிந்த் கெஜ்ரிவால் குரூப். இவங்களுக்கு மொழி உணர்வு, மாநில சுயாட்சி, சாதி ஒழிப்பு, கூட்டாட்சி தத்துவம், பார்ப்பன வடவர் எதிர்ப்புங்கிற அந்த திராவிட இயக்க பாணியம், கார்பரேட் எதிர்ப்புங்கிற இடதுசாரி சிந்தனையும் முழுக்க இல்லாதவர்கள் தான் கமலஹாசன் கட்சி. கமலஹாசனும் அப்படிப்பட்டவர். 2 திராவிட கட்சிகளுக்கும் எதிரான மனநிலை கொண்டவர்கள் தான் வாக்களிச்சாங்களா? அதாவதுங்க, பொதுவாக திராவிட கட்சி எதிர்ப்பு அப்படிங்கிறதே பெரும்பாலும் பெரியார் எதிர்ப்பு, அண்ணா எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்பாக தான் இருக்கு.
திராவிட எதிர்ப்பு உள்ளவர்கள் பல பேர் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கொஞ்சம் ஏற்றுக்குவாங்க. ஆனால் அதுவும் திராவிட கட்சி தான். ஆனால் இருந்தாலும் திராவிட எதிர்ப்பு பேசுகிறவங்க ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பெருசாக விமர்சிக்க மாட்டாங்க. திமுக மட்டும் தான் விமர்சிப்பாங்க. அது ஒரு பேட்டர்ன். அதெல்லாம் இப்போ தராசியாம் சாருக்கு, பிரியன் சாருக்குலாம் அதனுடைய நுட்பம் வந்து புரியும். இப்போ கமலஹாசனுக்கு வாக்களித்தவர்கள்லாம் இப்போ வேற ஒன்றும் இல்லை, அவருடைய மக்களவைத் தேர்தலில் அவருடைய எம்பி கேண்டிடேட்டாக நின்றவங்க 50 பேர் இன்னைக்கு பிஜேபியில் இருக்காங்க தெரியுமா? அந்த மைண்ட் செட் உள்ளவங்க தான் கமலஹாசன் இருந்தாங்க. நீங்க எடுத்து பாருங்க, மக்களவைத் தேர்தலில் யாரெல்லாம் கேண்டிடேட்டா நின்று தோத்து போனாங்களோ அவங்க உடனே பிஜேபிக்கு தான் போனாங்க. அது மட்டும் இல்லை, அவர் மதுரையில் கட்சி தொடங்கும் போது அவர் வந்து பேசின விஷயங்கள் எல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு ஆழமான அரசியல் கிடையாது. ஊழலை ஒழிப்பேன், எப்படி ஒழிப்பீங்க? என்னை மாட்டி விட பார்க்குறீங்களா? நம்மலாம் சேர்ந்து தான். இன்னைக்கு விஜய் பேசுறத விட இன்னொரு வெர்ஷனாகத்தான் கமலஹாசன் இருந்தார். அதனால அப்பேற்பட்ட ஒருவருக்கு வந்து ஒரு திராவிட இயக்கத்திலிருந்து மாநிலங்களவைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. திமுகவை பொறுத்தவரையும் திராவிட இயக்கத்தை பொறுத்தவரையும் அறிஞர் அண்ணா இருந்த இடம் அது. அதிமுகவை பொறுத்தவரையும் தராசியாம் அவர்கள் சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மையாரும் வலம்புரிஜானும் இருந்த இடம் அது. அது மட்டுமாங்க, இங்க எம்ஜிஆர் ஆட்சி, வீரபாண்டிய ஆறுமுகம் சட்டமேலவை இங்க, அங்க வந்து சரண் சிங், மொராஜி தேசாய் தொடர்ந்து அங்க இந்தியை திணிக்கக்கூடிய டெல்லி அரசுகள். அப்போ வைகோ உள்ள நுழையிறாரு 77. அப்போதான் பாராளுமன்றத்து புலிங்கிற பேர் கிடைக்குது. முழுக்க அன்னைக்கு உள்ள டெல்லி அரசை போட்டு மிரட்டினது வந்து வைகோவனுடைய குரல் தான். அது மட்டும் இல்லை, ஈழத்தமிழர் பிரச்சனையில ராஜீவ்காந்திட்ட நீங்க துப்பாக்கி கொடுத்தீங்கன்னு நாள் முழுக்க பார்லிமெண்ட் அமளி செய்ய வச்சாரு. நாங்க கொடுத்த துப்பாக்கி குண்டை வச்சு தான் ஈழத்தமிழர்களை கொன்னாங்களான்னு ராஜீவ்காந்தி கேட்டார். அதுக்கு வைகோ கேட்டார், உங்களை வந்து இந்த சீக்கியர்கள் வந்து கொல்லும் போது அதுல இந்திரா காந்தியை கொள்வதற்கான குண்டுன்னு எழுதியிருந்ததான்னு கேட்டார். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது டெல்லியை பார்த்து கேட்பதற்கு. அப்புறம் எம்ஜிஆர் ஏன் அவமதிச்சிங்கன்னு திமுகவில் இருந்த வைகோ கேட்டார். இதெல்லாம் மிக மாநிலங்களவைங்கிறது இப்பேற்பட்ட விவாதங்கள் நடந்த இடம். அவங்க வந்து இங்க இருக்க எம்பியோட பல மடங்கு அறிவும் உணர்வும் அந்த தத்துவமும் உள்வாங்கியவர்கள் அந்த இடத்துக்கு போறது ரொம்ப அவசியம். அதனாலதான் சல்மா போகும்போது நான் இவ்வளவு மகிழ்ச்சி அடையறேன். அதனாலதான் தராசியாம் அவர்கள் வந்து சல்மா போவதை அவ்வளவு வாழ்த்துகிறார். ஏன்னா அது ஒரு திராவிட இயக்கத்தின் வெற்றியா பாக்குறோம் நாங்க. சல்மா அவர்கள் போனதை திராவிட இயக்கத்தின் வெற்றி, வைகோ போனதை திராவிட இயக்கம் டெல்லியில அங்க களமாடுதுங்கிற அந்த வெற்றி. அந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு இருந்த பாஜக எதிர்ப்பை தானே திரு கமலஹாசன் தீவிரப்படுத்துறாரு. இல்ல மாநிலங்களவைக்கு போகும்போதும் இதற்கு திராவிட சார்பு இல்ல, திராவிட கொள்கையோட அவருக்கு குரலா தானே ஒழிக்க. அவர் திராவிட கொள்கை உடையவர் கிடையாது. ஒருபோதும் அவர் திராவிட கொள்கை உடையவர் கிடையாது. அவர் சினிமாக்கள்ங்கிறது பாலச்சந்தர் ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து வந்தது. பாலச்சந்தர், விசு, மணிரத்னம், கமலஹாசன்லாம் ஆன்டி திராவிட கான்செப்ட் உடையவங்க தான். பச்சையா பாஜக ஆதரவாளர்கள்ங்கிற மாதிரி தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு திராவிட எதிர்ப்பு. திராவிட கட்சிகளால் தான் ஊழல் வளர்ந்துச்சு, கலைஞர் பேசுற கரகர தமிழ், இதனால தான் அந்த நாட்டை ஏமாத்தினாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு தான். அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் உடையவர் தான் கமலஹாசன். அவர் வந்து பாலச்சந்தர் மாதிரி ரொம்ப ஓப்பனா காமிச்சிக்க மாட்டார், கொஞ்சம் கமர்ஷியல் சினிமா ஹீரோவா இருக்கிறதுனால. சத்யா திரைப்படம் 87 எம்ஜிஆர் இறந்த உடனே வருதுங்க. 88 அந்த படத்தினுடைய கான்செப்ட் தான் அந்த திராவிட கட்சிகள் தான் இளைஞர்களுக்கு எடுக்குதுங்கிற ஒரு கான்செப்டை தொடங்கி வச்சது அவங்க தான். அன்னையிலிருந்து இப்போ செல்வராகவன் எடுத்த புதுப்பேட்டை வரையும் அந்த கான்செப்ட் தான். பாரதிராஜாவோட எண்ணுயிர் தோழனும் அதுதான். அவங்க அரசியல்வாதிகள் அவங்க குறிக்கிறதே கருப்பு துண்டு, கரகர நல்ல தமிழ் பேச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாடு கெட்டு போச்சு. சம்சாரம் மின்சாரில் விசு சொல்றாருல, 67க்கு அப்புறம் நான் வந்து பேண்ட் போடுறதில்ல கண்ணா அப்படிங்குவார். 67ங்கிறது அண்ணா வந்ததுக்கு அப்புறம். நிறைய படங்கள் நகைச்சுவை படம் மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து இந்தியை ஆதரிப்பதாகவும் திராவிட இயக்கத்தின் இந்திய எதிர்ப்பை கிண்டல் செய்வதாகவும் தான் விசு, பாலச்சந்தர் இவங்க எல்லாருமே அப்படி நாசுக்கா குத்திட்டே இருப்பாங்க. என்னங்க சம்சாராது மின்சாரம் படத்தில் இந்தி தெரியாதனால ஒரு இந்தி பொண்ணு வந்து இவனை கேலி பண்ணுற மாதிரி ஒரு காட்சி. இவன் ஒரு மக்கு, இந்தி தெரியாது. மக்கா இருக்கிறதுக்கும் இந்தி தெரியாதுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. எவ்வளோ நாசுக்கா அந்த அரசியல் திராவிட இயக்கத்துக்கு எதிராக அவங்க பூத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஐடியாலஜி தான் கமலஹாசனும். ஆனா இப்ப போய் அவர் பாஜகவுக்கு எதிராக தானே பேச போறாரு. பாஜகங்கிற கட்சி எதிர்ப்பு அல்லங்க திராவிட இயக்கம். திராவிட இயக்கங்கிறது ஒரு வடவர் எதிர்ப்பு இருந்தது, ஒரு ஆரிய பண்பாட்டு எதிர்ப்பு இருந்தது, டெல்லி எதிர்ப்பு இருந்தது, தமிழ் உணர்வு இருந்தது, திராவிட மொழி குடும்ப அரசியல், இவ்வளவும் சேர்ந்துதான் திராவிட இயக்கம். நீங்க உடனே பாஜக கூட்டணி எதிர்ப்பு ஆதரவு அப்படிங்கிற அரசியல் இருந்து பண்ண முடியாது. இன்னைக்கு சிவசேனா கூட தான் பாஜக எதிர்க்குது. சிவசேனா வந்து திராவிட இயக்கம் அளவுக்கான ஒரு முற்போக்கான அமைப்பு ஆயிருமா? ஏன் காங்கிரஸ் கூட தான் பாரதிய ஜனதா எதிர்க்கிறது? காங்கிரஸ் திராவிட இயக்க கொள்கையை ஏற்றுக்கொண்ட அமைப்பா? சிபிஎம் கூட திராவிட இயக்கத்திலிருந்து சில விஷயங்களை வேறுபட்ட அமைப்பு தானே. அதனால் கமலஹாசன் போன்றவர்கள்லாம் நான் அப்படித்தான் பார்க்குறேன். இப்போ அவர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார். அவர் சொன்ன பாயிண்ட் அதுதான். அவர் கமலஹாசனை வரவேற்றார். ஆனால் கமலஹாசன் திராவிட இயக்கத்துக்கு ஆதரவானவர் அல்லங்கிறத அவர் திருப்பி சொன்னார். திமுக கூட்டணியில் திமுகவினுடைய சாயல் இல்லாமல் திராவிட இயக்க உணர்வு இல்லாத ஒரு என்டையர்லி டிஃபரெண்ட் பர்சன் தான் கமலஹாசன். அது திமுக கூட்டணிக்கு வருதுன்னு தான் ராம்கி அவர்கள் சொன்னார். அவர் கமலை ஆதரிக்கிற மாதிரி சொன்னாலும் கமல் யாருங்கிறத அப்பட்டமா வெளிக்காட்டினார். அதைத்தான் நானும் சொல்றேன். அந்த திராவிட பாரம்பரியம் நண்பர் ஜீவா சொன்னதெல்லாம் சரிதான். இன்னை வரைக்கும் நம்ம வந்து ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்லாம் ஒரு திராவிட பாரம்பரியத்தில் வந்தவங்க தான்.
ஸோ அந்த அடையாளம் நம்முடைய தலைமை ஆளுமைகள் அங்கே இருக்காங்க, குரலை எடுக்கிறாங்கிறது. பட் இன்னைக்கான தேவைங்கிறது கொஞ்சம் மாறுபடுது. ஏன்னா தமிழகம் ஒரு தனித்து விடப்பட்டுறதோ அப்படின்னு வட இந்தியர் நினைக்கும் போது, நம்ம சார்பா அவங்களுக்கு மத்தியில் பிரபலமான ஒருவர் இருக்கும்போது இல்ல தமிழ்நாட்டுடைய குரலை அவங்க கிட்ட போய் எடுத்து சொல்றதுக்கு ஒரு பாண்டிங் இருக்கு பாத்தீங்களா. அது நீங்க அதை வந்து வைகோ அளவுக்கு மொழி உணர்வோடு, இன உணர்வோடு, கொள்கை உணர்வோடு போய் கமலஹாசன் மாநிலங்களவையில உரையாற்றுவாரா? அங்கதான் அவர் கரெக்டா சொல்றாரு, திராவிட இயக்கம் சாராதவர் பேசுறாரு. அதுல ஒப்புகிறேன். ஆனா என்னன்னா ஆடியன்ஸ் வந்து வைகோக்கான ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் ஆக்சுவலா அவங்க வந்து நீங்க மெய்சிலிருந்து பார்க்கலாம் வைகோ பேசும்போது நம்ம. ஆனா இங்க நமக்கு அங்க ஆடியன்ஸ் வேற, நம்ம புதுவிதமான ஆடியன்ஸ் வேணும். அங்க வந்து வட இந்தியர்கள் தமிழ்நாட்டை புரிந்து கொள்வதற்கு அப்போ கமலஹாசன் போன்ற ஒரு பிரபலமானவர்கள் அங்க போய் அவர்களுக்கு புரிந்த ஹிந்திலயோ ஆங்கிலத்திலயோ பேசும்போது மாநிலங்களவையில பேசுவதற்கு பிரபலம் தேவையா இல்ல அறிவும் உணர்வும் தேவையா? இல்ல நான் இன்னைக்கு சூழல் எப்படி மாறுதுன்னா எல்லா எம்பிகள் நம்முடைய எம்பிகள் எல்லாமே தமிழ்ல பேசுறாங்க. நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குது. கமல் போன்ற பன்மொழி வித்தகர்கள் போய் பேசும்போது தமிழ்நாட்டு சம்பந்தமான விஷயங்கள் இன்னும் ஒரு சில பேருக்கு ரீச் ஆகுங்கிறது. இந்த இடத்துல பேச போறாரா? இந்த இடத்துல அறிஞர் அண்ணா வந்து தமிழ்நாடு தீர்மானம் இந்த மாதிரி விஷயங்கள் மொழி ஒலி மாநிலம் வரும்போது ஆதரித்தவர் இந்தி பேசுற மாநிலத்தை சேர்ந்தவர் இல்ல, சிபிஐ நினைக்கிறேன், பூபேஷ் குப்தா. அவர்கிட்ட வந்து அறிஞர் அண்ணா வங்கத்திலேயோ இந்தியிலேயோ பேசல, அண்ணாவுடைய இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அந்த மொழி வழி மாநில உணர்வை கண்டு, கூட்டாட்சி தத்துவத்தை கண்டு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் மரியாதைக்குரிய பூபேஷ் குப்தா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பேசினார். ஃபருக் அப்துல்லாக்கு ஆதரவாக தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர் அண்ணா ஆதரவாக பேசினார். இந்த இந்தி தெரிஞ்சிருக்கணும், அங்க போய் சேரணுங்கிறது இல்ல. அது மட்டும் இல்ல, டெல்லியோட சமர் புரியறவன் தாங்க இங்க தமிழ்நாட்டினுடைய அடையாளம், திராவிட இயக்கத்தினுடைய அடையாளம். இவர் அழகா சொல்றாரு, கமல் சமர் புரிய மாட்டாரு, சமரசம் புரிஞ்சிருவாரோ அப்படிங்கிற அச்சம் இருக்கு. அதாங்க திரு பிரியன், பாஜக எதிர்ப்புங்கிறது மட்டும் கமலுக்கு சீட்டு கொடுத்ததற்கான அளவுகோலாக திமுக பார்த்தது சரியா? அப்போ இல்லை, அதாவது வந்து கமலுடைய அரசியல் ஆதரவாளர்கள் அல்லது அவரை சப்போர்ட் பண்ணவங்க யாருன்ற ஒரு விஷயத்தை வந்து பூடகமாக சொன்னார் ஜீவா. அதை நம்ம வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் அந்த ஓட் பேங்க் வந்து கிட்டத்தட்ட வந்து அது பாஜகவுக்கு போன ஓட் பேங்க் தான் ஆக்சுவலாக. ரெண்டாவது வந்து அங்கே இருந்தவங்கலாம் பெரும்பாலும் பாஜகவுக்கு போயிட்டாங்கன்னு ஜீவா சொன்னார். பெரும்பாலும் திமுகவுக்கும் வந்திருக்காங்க. மகேந்திரன்லாம் திமுகவுக்கு வந்திருக்காரு. அதே கோயம்புத்தூரில் மகேந்திரன் திமுகவுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவருக்கு அதாவது ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு கமலஹாசன் உதாரணம். அது அவர் நடத்தின அரசியல் கட்சி வந்து அவர் நடத்தின விதம் கொஞ்சம் கூட சரியில்லை. அதை முறைப்படி நடத்தலை, ஒழுங்காக நடத்தலை. அவர் இப்போ அவருக்கான ஒரு அரசியல் ஏற்றம்ன்றது இந்த ராஜ்யசபா உறுப்பினர் மூலமாக அவருக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக அவரோட கட்சின்றது வந்து இன்னைக்கு இல்லைன்றதான் உண்மை. அடிப்படையில் பன்மொழி வித்தகராக மாநிலங்களவையில் பேசுவதற்கு திமுகவுக்கு கமலஹாசன் தேவை. பிரபலம் அந்த விஷயங்கள்லாம் விடுங்க. ராஜ்யசபாவில் எத்தனையோ பிரபலங்கள் இருக்காங்க, லோக்சபாலையும் இருக்காங்க, ஹேமமாலினி இருக்காங்க. என்ன பேசுறாங்க? இளையராஜாவோட போயிருக்காரு, என்ன பேசுவார்? மோடியை வாழ்த்தி பேசுவார். சார் இன்னைக்கு உண்மையான விஷயம் என்ன சார்? இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு ஆபத்து. இன்னைக்கு அதை எதிர்க்கிறவங்க யாரு? அது திமுகவோ வேற யாரோ, சிபிஎம்மோ சிபிஐயோ கமலஹாசனோ யாராக இருந்தாலும் ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் இருக்கீங்க. இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு எதிர்ப்பு இருக்கும்போது அதுக்கு எதிராக வந்து அந்த பன்முகத்தன்மையை உடைக்கிறவங்களுக்கு எதிராக ஒன்று சேர வேண்டிய அவசியம் இங்கே இருக்கு. அந்த விஷயத்தை தான் கட்டமைக்கிறார் ஸ்டாலின். அதுக்கு கமலஹாசன் தேவையா இருக்கு. நிச்சயமாக மோடிக்கு ஆதரவாக மத நல்லிணக்கத்துக்கு வெட்டு வைக்கிற ஒரு குரூப்போட வந்து கமல் என்னைக்குமே சேர மாட்டார் சார். அது டெஃபினட். அதுக்கு எதிராக அவர் வேலை செய்வார். மக்களை பிரிக்கிற விஷயங்கள், மத ரீதியாக மக்களை வந்து மொழி ரீதியாக திணிக்கிற விஷயங்கள், இதெல்லாம் நிச்சயமா கமல் எதிர்ப்பார். சார்பு நிலை, வலதுசாரி தன்மையுடைய சார்பு நிலை திராவிட இயக்கத்தோட ஆதி அந்தம்லாம் தேடி நீங்க கமலை வந்து ஏத்துக்கிறதா ஏத்துக்க வேண்டாமான்னு அந்த பார்வையில போகாதீங்க. இன்னைக்கு தேதியில ஒரு அரசியல்வாதி அன்றைக்கு இருக்கிற சூழல்ல என்ன மாதிரி முடிவெடுக்கணும், என்ன ஆயுதத்தை பயன்படுத்தணும், எதை வச்சு யாரை எதிர்க்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு இந்த வெப்பன் இன்னைக்கு யூஸ் ஆகும். கமல் என்கிற வெப்பன் இன்னைக்கு மோடிக்கு எதிராக யூஸ் ஆகும்.